எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அது என்ன கண்ணு சார்? அது இமீடியட்டா விழுந்துட்டேன் சார். நான் மீனுக்குட்டின் கூப்பிடலான்னு இருக்கேன். நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா மீனாட்சி என்ன ஓகே பண்ணிடுவாங்க. டேய், நெத்தில என்னடா காயம்? தயவு செஞ்சு எதுவும் கேட்காத. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறா. டேய், கேட்டதுக்கு பதில் சொல்றா. நான் சொல்றது உனக்கு புரியலையா? ப்ளீஸ்ரா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. எதுவும் நடக்கலடா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. டேய், இப்போ எதுக்குடா அழுகுற? போடா. டேய், ஏய், அழுகுறது கூட காரணம் சொல்லி தான் அழுணுமா? நான் அழுகுறேன் இல்ல செத்து போறேன். உனக்கு என்னடா? நினைச்சேன்டா, நீ தேவதை வெங்காயம்னு சொல்லிட்டு திரியும் போதே நினைச்சேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இப்படி உட்கார்ந்து அழதான் போறேன்னு. டேய் டேய் டேய், அப்பவே சொன்ன கேட்டியாடா? அவ அப்படி இல்ல இவ இப்படி இல்லன்னு எல்லாம் பெருசா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்த. கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு ஒருத்தி உன்னை அள வச்சுட்டா பாத்தியா? காதல்னு வந்துட்டா இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களுமே கேடிங்க தான்டா. ஏய், போன போதுன்னு விட்டு தொல்லடா. எவ்வளவு ஒருத்திக்காக நீ ஏன்டா பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஆம்பளை யாரா? ஏய், அழுறது இல்லடா ஆம்பளை பொம்பளை. சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். அவன் தான் மனுஷன். இதெல்லாம் உனக்கு எப்படா புரியும்? உன்ன மாதிரிலாம் இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். முதல்ல நீ ஒரு மனுஷனா? எந்த எமோஷனும் இல்லாம அடுத்தவங்க எமோஷனும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தெரியாத ஜடடா நீ எல்லாம். வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மாதிரி நீ ஒரு மெட்டீரியல் தான்டா. உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அதாச்சும் தெரியுமா உனக்கு? மூச்சு விடாது, நீ மூச்சு விடுவ, அவ்வளவுதான்டா. எந்த ஃபீலிங்கும் பத்தி தெரியாதவங்கிட்ட என் ஃபீலிங்க சொன்னா என்னடா புரியும் உனக்கு? உனக்கு தான் எந்த சென்டிமெண்ட்டுமே கிடையாது. உலகத்துல யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட போறதே கிடையாது. அடுத்தவங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, யார் எக்கேடு கெட்டு போனாலும் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க போற. டேய், உனக்கு என்னடா எமோஷன் இருக்கு? அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம சந்தோஷம் நினைச்சு என்னைக்காச்சும் நீ சந்தோஷப்பட்டிருக்கியா? இல்ல அடுத்தவங்க துக்கத்தை என்னைக்காச்சும் நம்ம துக்கம் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கியா? உன் சந்தோஷத்தை நீ எல்லாம் அனுபவிக்க தெரியாது. உனக்கு எப்பறம் அடுத்தவங்க துக்கம் புரியும்? ஏய், சந்தோஷம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இறக்கம், கருணை, வருத்தம், இதெல்லாம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் விடுறா. காதல்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? போடா. வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பீரோ மாதிரி நீ ஒரு மெட்டீரியல் தான். உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அது மூச்சு விடாது, நீ மூச்சு விடுவ, அவ்வளவுதான். சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு?
துக்கம் கருணை இறக்கம் வருத்தம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? காதல்னா என்னன்னு தெரியுமா? அதோட வலி என்னன்னு தெரியுமா? வணக்கம் தம்பி பாஸ். என்ன இப்பதான் எந்திரிச்சு வரீங்களா? நைட் எல்லாம் ஒரே ஜாலி போல. ரன்பீர், சாரி பாஸ். சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. சிவா, கொஞ்சம் தனியா பேசணும். சொல்டா. ரன்பீர், நீ இரு. என்ன விஷயம் சொல்லு. சாரி, எதுக்கு? நேற்று ஏதோ தெரியாம பேசிட்டேன். தெரியாமலாம் பேசல, நீ தெளிவாக தான் பேசின. இல்லை சிவா, கோபத்தில் ஏதோ யோசிக்காம பேசிட்டேன். அதை போய் யோசிக்காமங்கிற? இது வரைக்கும் என்னை பற்றி உன் மைண்டில் என்ன இருக்கோ அதானே பேசுனேன். நான் அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு சிவா. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ என்னை பற்றி எதுவும் தப்பாக பேசலை. இன்ஃபேக்ட் நீ சொன்ன எல்லாமே கரெக்டு தான். நான் மெட்டீரியலிஸ்ட் தான், எனக்கு எந்த எமோஷன்ஸும் கிடையாது. இப்போ கூட எனக்கு எந்த எமோஷன்ஸும் இல்லை. ஏன்னா நீ பேசின எதுவுமே என்னை ஹர்ட் பண்ணல. சி, நான் எவ்வளோ கூலாக இருக்கேன்னா? நிஜமாவே நான் பேசினது எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணலையா? என் மேலே கோவமே இல்லையா? அதை தானே இவ்வளோ நேரம் சொன்னேன், வேற என்ன? சிவா, என் பர்சனல் மேட்டரில் உன் அட்வைஸ் வேணும். சி, பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்னு எனக்கு 2 லைஃப்லாம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், அண்ட் தட் இஸ் மை ப்ரொஃபஷனல் லைஃப். ஸோ எனக்கே ஒரு பர்சனல் லைஃப் இல்லாதப்போ உன்னோட பர்சனல் லைஃபுக்கு என்னால் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? நான் உன் தம்பிடா. அந்த சென்டிமெண்ட்டே எனக்கு இல்லைங்கிற, அப்புறம் அட்வைஸ் கேட்டு நின்றுட்டு இருக்க. முதல்ல நீ இந்த பொண்ணை பற்றி இதை பார், நீ எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை. உன் ப்ராப்ளம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அதை நீ கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உனக்கு எது சந்தோஷமோ அதை நீ தாராளமாக பண்ணு. ஆனால் ஒன்று, நான் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறத இன்னும் நீ அடிபட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்குவ. லுக், இது நான் உனக்கு பண்ற அட்வைஸ் இல்லை. ஏன் அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. சிவா, இங்க பார், வெட்டியா பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரன்பீர் பாஸ். நீங்க ஆஃபீஸ் போங்க, நான் அங்கே வந்து. சரிங்க பாஸ். அம்மா 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 பேசுமா. ஏமா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்ன தெரிய பேச சொல்ற? அதான் எங்க பேச்சையே கேட்க கூடாதுன்ற முடிவுல தானே நீ ஆடிட்டு இருக்க. அப்புறம் என்ன தெரிய பேச சொல்ற? அம்மா, என்கிட்ட எதுவும் பேசாத. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. போய் இங்க இருந்து. அம்மா ப்ளீஸ்மா பேசுமா. அம்மா, போன்னு சொன்னா புரியாது உனக்கு? என் கண்ணு முன்னால் நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திட்டு வருது. போ.
ஹலோ மீனாட்சி தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடாதீங்க மீனாட்சி, நான் உங்கள்கிட்ட பேசணும். முதல்ல உங்க மனசுல இருக்கிறத பேசுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அதை சொல்லாத வரைக்கும் என்னால் இப்போ எதையும் தடுக்க முடியாதுங்க. இது பாருங்க, உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள நல்லவர் இல்லை, உங்களுக்கு ஏத்தவர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஆனா மனசுல ஒருத்தர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு உங்களால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் மீனாட்சி. உங்க மனசுல இருக்கிறது இப்பயாச்சும் பேசுங்க ப்ளீஸ். என்னதான் பிடிக்கும், என்னதான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சரின்னு சொல்லுங்க, இப்பவே நான் வந்து அவங்ககிட்ட பேசுறேன். உங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ள உங்களுக்கு பிடிக்கல, என்னதான் உங்களுக்கு பிடிக்கணும்னு உங்க அப்பா அம்மாட்ட வந்து நான் பேசுறேங்க. மீனாட்சி ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மீனாட்சி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ மீனாட்சி. ஹலோ ஹலோ ஹலோ. யாரடி போன்ல? சொல்லுடி, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். யாரு போன்ல? யாரு போன்ல கேக்குறேன்ல, உனக்கு காது கேக்குதா இல்லையா? மா என்னம்மா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருந்தாடி. நான் வாங்கி பேசினா யாரும் பேச மாட்டேன்றாங்க. இவகிட்ட யாருன்னு கேட்டா இவளும் சொல்ல மாட்டேன்றா. யார்கிட்டக்கா பேசுன? சொல்றே. அம்மா அக்கா தான் சொல்ல வருது இல்ல, நீ ஏன் தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க? கேட்ட உடனே சொல்லாம எதுக்கு இப்படி மழுப்பிட்டு இருக்கா? எத்தனை தடவை கேக்குறேன், வாயே திறக்காம இருந்தா அப்புறம் கோவப்படாம என்ன செய்வாங்க? மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அக்கா நீ சொல்லுக்கா, யார் போன்ல? சொல்லுடி. கௌதம். அவர் எதுக்கு ஃபோன் பண்ணாரு? அம்மா இருமா, நான் எடுத்து பேசுறேன். அக்கா கௌதமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசினா நல்லா இருக்காது, நீயே பேசு. ம். அக்கா பேசுக்கா. ஹலோ மீனாட்சி ஃபோன் கட் ஆயிடுச்சுங்க. ப்ளீஸ் மீனாட்சி, இது நம்ம லைஃப் ப்ராப்ளம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க பேசாம விட்டுட்டீங்கன்னா நம்ம லைஃபே போயிடுங்க. நம்ம சந்தோஷமே உங்க கையில தான் இருக்கு மீனாட்சி. யாருக்கா? கௌதம் தானே? எதுவும் பேசாம போனை வச்சுட்ட, என்ன கேட்டாரு? எனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நீ எதுவும் சொல்லாம போனை வச்சுட்டியாக்கும். இவளுக்கு இருக்கிற குழப்ப பத்தியாடி.
அந்த பையனுக்கு இவள ரொம்ப பிடிச்சு போய் தானே ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். நம்மள பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதிர்ஷ்டலட்சுமி வீடு தேடி வரும்போது இப்படி காலால எட்டி உதைக்க கூடாது. அப்படி எட்டி உதைச்சா இவ வாழ்க்கை தான் நாசமா போகும். இவளுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுகடி. அக்கா வருத்தப்படாதக்கா. அம்மா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, விடுக்கா. கோதாவரி, கோதாவரி. ஆ, மீனாட்சி என்ன சொன்னா? அவ எங்க வாய திறக்கறா? இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அப்படியே ஊமை கொட்டா மாதிரியே இருக்கா. எங்க இருக்கா இப்போ? மேலதான். மீனாட்சி, மீனாட்சி. அப்பா, என்னம்மா யோசிச்சியா? என்ன முடிவு எடுத்திருக்க? இப்ப இவ வாய திறந்து பேசிட்டானா நான் என் பேரை மாத்திக்கிறேங்க. அப்படியே ஊமை கொட்டா மாதிரி இருந்து சாதிக்கிறாங்க. அந்த தம்பி கூட நம்ம வீட்டுக்கு போன் பண்ணிருந்துச்சு. எந்த தம்பி? மாப்பிள்ள தம்பி தாங்க. இவ தான் பேசினா. என்னாச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு இவகிட்டயே கேட்டிருக்காரு. நாம தான் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்குள்ள எதுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசணும்? என்னங்க இதுல என்ன தப்பு இருக்கு? அவருக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு, அதனால போன் பண்ணிருக்காரு. சரி விடு. மீனாட்சி, இப்படி வாமா, வாமா, இப்படி வந்து உட்காரு. உட்காருமா. நீ சொல்லுமா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்றா மடி. நீ என்ன நினைக்கிறன்னு அது சொல்லுமா. அப்பா, ஒரு விஷயமா, நேத்து சொன்னதுதான். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதுக்கு ரீசன் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது எவ்வளவு நல்ல சம்பந்தம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிடிக்கலனா நீ கண்டிப்பா ரீசன் சொல்லித்தாம ஆகணும். இத பாருமா, காரணம் கேட்கறது மாப்பிள்ளை வீட்டுல வேணான்னு சொல்றதுக்காக இல்லம்மா, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாம்மா. ஏன்னா இப்ப இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டா நான் வேற சம்பந்தம் பார்த்து தானம்மா ஆகணும். நீ என்ன நினைக்கிறன்னு தெரிஞ்சிட்டாதாம்மா அதுக்கேத்த மாதிரி அடுத்த தடவை ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியும். இப்ப சொல்லுமா, உனக்கு இந்த சம்பந்தம் வேணுமா வேணாமா? சொல்லுமா. பிடிக்கலன்னு சொல்ல தெரியுது, ஏன்னு கேட்டா மட்டும் சொல்ல முடியலையோ? வாயை திறந்து ஏதாவது சொல்லி தொலையண்டி. கோதாவரி. ஆமாங்க, எதுக்கு எடுத்தாலும் என்னையே அதட்டுங்க. நீங்க பெத்ததை எதுவும் கேட்காதீங்க. காரணம் இல்லாம எதுக்கு வேணாங்கிறாளாம்? இவளுக்கு அப்புறம் 1க்கு 3 இருக்கு. அத பத்தி எல்லாம் யோசிக்கிறாளா இவ?
இவளுக்கே நாம இப்படி தொங்கிட்டு இருந்தா மத்ததுக்கெல்லாம் நல்லது கெட்டது எப்ப பாக்குறதா? இத்தனை நாளா குடும்ப கஷ்டத்தை புரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இவ நினைப்புல இருந்திருந்தா இந்த அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருப்பாளா இவ? இத பாரு, இது அவ வாழப்போற வாழ்க்கை. இப்படி திட்டி அழ வச்செல்லாம் சம்மதிக்க வைக்க கூடாது. அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நமக்காக ஒத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடும். என்னங்க நீங்க எவ்வளவு நல்ல சம்மதம் வந்திருக்கு, இதுல என்ன இவ வாழ்க்கை கெட்டு போயிடும்ன்றீங்க? இத பாரு கோதாவரி, எவ்வளவு வசதி இருந்தாலும் மனசுக்கு ஒத்து போகலனா வாழ்க்கையே நரகமாயிடும். அதனால நீ சும்மா மிரட்டிட்டு இருக்காத, விடு. அம்மாடி, உன்னை பத்தி அப்பாவுக்கு நல்லா தெரியுமா? உன்னால சொல்ல முடிகிற விஷயமா இருந்தா தயக்கத்தோட வாதி நேரம் அப்பாட்ட சொல்லியிருப்பேன். ஏதோ உன்னால சொல்ல முடியாத காரணம்னு நினைக்கிறேன். இத பாருமா, இதுக்கு மேல காரணம் சொல்லணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். அம்மா, இதுக்கு போய் எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? இத பாரு, உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் அப்பா செய்ய மாட்டேன், புரியுதா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வேணான்னு சொல்லிடுறேன். நீ அழாதம்மா. அம்மாடி, போய் என் செல்போன் எடுத்துட்டு வாமா. ஓகேப்பா. அழாதம்மா. என்னங்க